ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பிரண்டை துவையல் அரைக்க போகிறேங்க. எங்கள் வீட்டிலே இருக்க பிரண்டை இது. இதை ஃபஸ்ட்டு ஆயும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா பிரண்டை கையை கழுவிட்டு இதை அரியும் போது கிள்ளும் போது கை அரிக்குங்க. எனக்கு பழகி போச்சு, அதனால எனக்கு அரிக்காது. நீங்கள் புதுசாக செய்கிறவங்க என்ன பண்ணுங்க, கையில் எண்ணெய் தடவிட்டு அரிங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுக்கணுங்க. நார் எடுக்கணும். இந்த மாதிரி நார் எடுத்து நம்ம போட்டுக்கணும். அது பாருங்க, இப்படி உரிச்சோம்னா இது பார்த்தீங்களா, இந்த வருது பாருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் வேலைங்க. அது பாருங்க, அப்படியே உரிச்சோம்னா அது பாருங்க இப்படி வருது பாருங்க. இது பாருங்க, இப்படி பண்ணிக்கணும். அவ்வளோதான். நான் எல்லாரும் உரிச்சு வச்சுக்கிறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரு 2 பீஸ் எடுத்துன்னு வந்து இப்போதுக்கு உரிக்கிறேன். இந்த இப்போ நரம்பு தாங்க மெயினாக எடுக்கணும். அந்த உச்சியில் இருக்குது அப்படியே கொழுந்து அப்படியே போட்டுடலாம். இந்த நரம்புல இந்த 4 பக்கம் வருது பார்த்தீங்களா, இந்த நரம்பு தாங்க எடுக்கணும். அவ்வளோதாங்க. அது பாருங்க வந்துச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுங்க. முட்டி வலிக்கு, இந்த முதுகு எலும்பு தேய்மானன்றாங்கல்ல, அதுக்கு அது எல்லாத்துக்கும் ரொம்ப சிறந்த மருந்து பொருளுங்க. இந்த ஒரு பீஸ் இல்லை பாரு, இவ்வளோண்டு பீஸு நட்டு வச்சுட்டிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் செடி சூப்பராக வந்துடுங்க. தேவைப்படும் போது ஒரு 10 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் வாங்கினீங்க வச்சுங்க, ஒரு சின்ன தொட்டியில் அப்படி நட்டு வச்சுட்டிங்கன்னா அது பாட வந்துக்கிட்டே கிடக்கும். அப்படியே கொடி ஏற்றலாம். தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையானது உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்க, பிரண்டை. சிலர் இந்த இலையெல்லாம் போட மாட்டாங்க. நான் இலையோட போட்டு தான் செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இலையை மட்டும் நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா காசி வச்சுட்டோன்னா இந்த முட்டி வலிக்கு அதெல்லாம் எண்ணெயாக தயாரித்து வச்சுருக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டி வலிக்கலாம் நல்லா கேட்குது. இது பிரண்டை போதுமான பிரண்டை 2 பேருக்கு உண்டாந்து எடுத்துக்கினாங்க. இது ஒரு நிமிஷம் கை கழிட்டது. அப்புறம் பாருங்க, இது பாருங்க, ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலைங்க. அவ்வளவும் கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லது, தலை முடிக்கும் நல்லதுங்க. அப்புறம் பாருங்க, ஒரு துண்டு பெருங்காயம். இது பாருங்க, ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு 6 வரமிளகாய், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கிட்டேன். நான் பூண்டு கொஞ்சம் நல்லா வைப்பேன். இது பாருங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, அப்புறம் நாட்டு வெங்காயம். அவ்வளோதாங்க. இது நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். பெரும்பாலும் நல்லெண்ணெயில் தாங்க செய்யுது, அவ்வளவும் நல்லதுங்க உடம்புக்கு. மற்றபடி வேறு என்னெல்லாம் செய்கிறாங்க, நான் நல்லெண்ணெயில் தான் செய்வேன். நீங்களும் அதே போல் செஞ்சு பாருங்க. இப்போ செய்யலாங்களா? இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க, கடாய் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்க, நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் இருக்கிறதுலாம் நல்லா ஊற்றுறேன், அப்போ தான் நல்லா வதங்கணும் இல்லைங்களா. பத்தலைன்னா அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, முதல்ல நான் செய்கிற முறை பாரு தாங்க நான் செய்கிறேன். நான் பார்த்து செய்கிறதுலாம் கிடையாது. இது பாருங்க, பெருங்காயம் போட்டேன். பெருங்காயம் நல்லா பொரியணும். எண்ணெய் காய் பெருங்காயம் பொரியட்டும். பாருங்க, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ உளுந்தம் பருப்பை போட்டுக்குவோம். அது புகை கொஞ்சம் வரும், நல்லெண்ணெயில் செய்கிறதால கொஞ்சம் புகை வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு 2 நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாங்க. நல்லெண்ணெயில் செய்துட்டோம்னா கொஞ்சம் எண்ணெயை போட்டு கொஞ்சம் தாளிப்பு வச்சு நல்லா வதக்கி வச்சுட்டோம்னா 2-3 நாள் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் அப்படி தாங்க செய்வேன். நான் புரட்டாசி வந்துச்சு இல்லைங்களா, இனிமேல் அடிக்கடிக்கு இப்படி தாங்க செய்வேன் நான். இப்போ பாருங்கள், வதங்கிச்சிங்களா, பிரண்டையை போட்டுருவோம். நான் பிரண்டையை அலசி வச்சுட்டேன். நல்லா வதங்கினாங்க. இந்த கலர் மாறும், அப்படியே ஒரு என்ன கலர், ப்ரௌன் கலராக வருங்க. அப்படியே நல்லா வதங்கினாங்க, இல்லைன்னா அரிப்பு எடுக்கும் நாக்கு. சிலருக்கு கை அரிப்பு அதெல்லாம் ஒத்துக்காது, அதனால எனக்கு பழக்கம் ஆகி போச்சு, அதனால எனக்கு ஒன்றும் பண்ணாது. நல்லா வதக்கிட்டு அரைக்க வேண்டியதுதான். வதங்குறதால நான் வெங்காயம் கூட அப்படியே போட்டுருவேங்க. மிக்சியில் தானே அது போடுறோம், அதனால் அப்படியே போட்டுருவேன். 10 வெங்காயம் போடலாம், நான் ஒரு 5-6 வெங்காயம் தான் போட்டேன், 2 பேருக்கு தானே.
வெடியுது பாருங்க, பிரண்டை டப்பா டப்பால் வெடியுங்க. முகத்தில் படம். சின்ன பிள்ளைங்க செய்தீங்கன்னா அறியாத பிள்ளைங்க பார்த்து செய்யுங்க. இப்போ தட்டி வச்சு சைடாக மூடிக்குங்க. ஸ்லோவாக வச்சு கூட செய்யலாம். திறந்து அப்பப்போ பார்க்கணும். இந்த மாதிரி இன்னும் ப்ரௌனாக வரணுங்க. பச்சையாக இருந்தது பார்த்தீங்களா, இப்போ வந்து ப்ரௌன் கலராக மாறுது. கருவேப்பிலை அதிலே போட்டுக்குவோம். புளியும் போட்டுடுவோம். எல்லாம் வதக்கிட்டோம்னா எல்லாமே சேர்த்து வதக்கி அப்படியே அரைக்கணும். உப்பு போட்டுருவோம். ரொம்ப 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 சிறந்த மருந்துங்க. இது சாப்பிட்டு பாருங்க. கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இந்த கழுத்து வலி, எந்த வலியும் இருக்காதுங்க. நான் எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் செய்து சாப்பிட்றோம். நம்ம வீட்டிலே இருக்குங்களா, ஒரு சின்னது நட்டு வச்சிங்கன்னா போதும். நம்ம வீட்டிலே அழகாக எடுத்துக்கலாம். அப்பப்போ அலைய தேவையில்லை. நான் 4 பேருக்கு கேட்டாலும் கொடுப்பேங்க. பையாக கட் பண்ணி கொடுப்பேன். பிரண்டை கேட்பாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் கொடுப்பேன். ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, 4 பேர் சாப்பிட்றதும் கொடுப்பேன். இது நல்லா வதங்கிட்டோன்னா வதங்கி ஆறின உடனே நான் துவையில் அரைச்சி காட்டுறேன். நல்லா வதங்கிட்டோன்னு அரைக்கிறேன். அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா தள்ளி விட்டு போங்க. அப்படியே பார்க்குறவங்க பாருங்கள். ஏதோ ஒரு ஆசையால் போடுறேன் சொல்லுங்களா. எங்கள் வீட்டில் என்னென்ன செய்கிறோன்னா டெய்லி செய்கிறத நான் போடுறேன் டிஷ்ஷு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் தங்க பிள்ளைங்களா. இது வந்து வதங்கிச்சு, இனி அரைக்கணும்.